ஈரானில் திருடியவனின் விரலை வெட்டினார்கள். பஸ் விபத்தில் பயணியின் கால் பறிபோனது. சமையல் அறையில் விபத்து. டேய், மரியாதை மனசோட இருக்கணும்டா. இப்படி கால கைய புடிச்சு அலையிறது எனக்கு பிடிக்காது. அட ராஸ்கோலு, காலாட்டினா வெட்டுப்பட்டுமே நினைச்சு பிடிச்சா திமிரா பேசுற. உங்க முதலாளிக்கு என்ன பிடிக்கும்? அவருக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரகம் பிடிக்குமுங்க. ரகம்னா சமையல் ரகம் தானே? அவங்க நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா வேலை செய்றீங்களா? கால பூராவுமே இந்த பங்களா காம்பவுண்டுக்குள்ள தானே? ஆமாங்க. வெளியில எங்கேயுமே போறது இல்லையா? இல்லைங்க. நீங்க இப்ப எப்படியோ அப்படித்தான் நாங்களும் ஆயுசுக்கும் அடிமைதானா? ஆமாங்க. அம்மா, ஒல வைக்கிறவனுக்கே ஒல வச்சுக்காதீங்கம்மா. நீங்க இங்க எஸ்டேட்டுக்கு மட்டும்தான் மேனேஜரா இல்ல வீட்டுக்குமா? எல்லாத்துக்கும். உங்க முதலாளி எங்க போயிருக்காரு? வெளியே. அது எனக்கு தெரியும். எந்த இடத்துக்குன்னு கேட்டேன். தெரியாது. எப்ப வருவாரு? சொல்லல. உங்க முதலாளிய பார்த்தா ஏன் எல்லாரும் இப்படி நடுங்குறீங்க? பயம். அவர் என்ன கொலையா செஞ்சிடுவாரு? செய்யலாம். ஏ, ஒரு வார்த்தைக்கு மேல பேச மாட்டீங்களா? மாட்டேன். 2 வார்த்தை கூட பேச மாட்டீங்களா? மாட்டேன் மாட்டேன். உட்காரலாமா? கூடாது. மறிக்கொழுந்து இப்படி வாயி. என்னையா? நல்ல வேலை, கிட்டுவோட பேசிட்டு இருக்கும்போது முதலாளியை பத்தி நான் ஏதாச்சும் வளரி இருப்பேன். அதுக்குள்ள அவர் சம்சாரம் வந்துட்டாங்களா, கப்சிப்புன்னு வாயை மூடிட்டே. பாவையா அந்த பொண்ணு. பெரிய இடம், சொத்து, சுகம்னு பெத்தவன் நினைச்சு ஏமாந்து பொண்ணை கட்டி கொடுத்துட்டான். காசுக்கு உடம்பு விக்கிற ஜென்மங்களே இந்த பங்களாவுக்கு வந்தா கதறி அடிச்சுக்கிட்டு ஓடுதுங்க. பொஞ்சாதியா இருந்துகிட்டு பாவம் இந்த பொண்ணு என்ன பாடுபட போகுதோ. பரிதாபையா. அதாண்டி தலையெழுத்துங்கிறது. ஏய்யா, நம்ம முதலாளிக்கு மாத்திரம் இந்த பொம்பளைங்க விஷயத்துல என்னையா அப்படி ஒரு கொடூரமான குணம்? சில ஆம்பளைங்க இப்படி பிறவியிலேயே மிருகத்தனமாயிடுவாங்களா. அவங்களுக்கு பெண்களை நெருப்பால சுடணும், ரத்தம் வர்ற அளவுக்கு கீழி குதறணும். அப்பத்தான் இவனுங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு நம்ம கோயம்புத்தூர் டாக்டர் சொன்னாரு. காசுக்கு உடம்பு விற்க வர்றவங்களே அவனுக்கு கிடைக்காத நிலைமை வந்ததுனாலதான் அவன் கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். அந்த பொண்ணை நினைக்கும் போது எனக்கு தீர்ங்குதியா. அம்மா, நீ ரொம்ப புண்ணியம் செய்திருக்கணுமா, இப்படிப்பட்ட ஒரு புருஷன் உனக்கு கிடைக்கிறதுக்கு. ஊருக்குள்ள பெரிய மனுஷன், ஆனா உள்ளுக்குள்ள. அதனால எனக்கு நார்மலான அன்பிலேயோ பாசத்திலேயோ நம்பிக்கையே இல்லாம போயிருச்சு. கடவுளே, ஆயுசு பூராமா இப்படி அவஸ்தைப்படணும். சில ஆம்பளைங்க இப்படி பிறவியிலேயே மிருகத்தனமாயிடுவாங்களா. அவங்களுக்கு பெண்களை நெருப்பால சுடணும், ரத்தம் வர்ற அளவுக்கு கீழி குதறணும். அப்பத்தான் இவனுங்க சந்தோஷமா இருக்க முடியும்னு கோயம்புத்தூர் டாக்டர் சொன்னாரு. அப்பா, மாட்டிக்கிட்டேன்ப்பா.
அந்த பொண்ணு அலர்ன சத்தம் கேட்கல. அவன் அந்த பொண்ணு என்ன பாடுபடும். அதுக்கு நாம என்னடி செய்ய முடியும்? யோ யோ, உனக்கும் முதலாளி குணம் தொத்திக்க. மாப்பிளையா? ரகுராம் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. சக்தி தான் சதா உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். எனக்கும் அவன் நினப்பு தான் மாப்பிள. பிறந்ததுல இருந்து அவளை விட்டு நான் பிரிஞ்சதே இல்லையா. அவ வீட்டை விட்டு போனதும் ஏதோ என் நெஞ்ச விட்டே போயிட்ட மாதிரி. ரொம்ப செல்லமா வளர்த்த பொண்ணு உங்களை அனுசரிச்சு போறாளா? அதை ஏன் கேக்குறீங்க? இப்ப இந்த பங்களாவுக்கு மகாராணி அவதான். அப்படியா? அவ நில்லுன்னா நிக்கிறேன், உட்காருனா உட்கார்றேன். மருமகன் பொண்ணுக்கு பயப்படுறாங்கிறது பெத்தவங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரம் தெரியுமா? சரி, சக்தி எங்க? பக்கத்துல இருக்கா? கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? இதோ. சிங்காரம், அம்மா, உங்க அப்பா கிட்ட இருந்து போன் வந்திருக்கு. அப்பா அப்பா கிட்ட இருந்தா? ஹலோ அப்பா. சக்தி, என்னம்மா மாப்பிளைய படாத பாடுபடுத்தி வைக்கிறியாமே? பாவம்மா, அனுசரிச்சு போய்க்கம்மா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. வந்துப்பா வந்துப்பா. ஒன்னும் எனக்கு தெரியாதம்மா. ஆமா, என்னதான் நல்ல புருஷன் கிடைச்சாலும் அப்பாவை எப்படி அம்மா மறந்துடுறது? உங்ககிட்ட இருந்து ஒரு லெட்டரோ போனோ எதுவுமே இல்லையம்மா. அப்பா, என்ன சித்திரவதை பண்ணி கொண்டுடுவாரு போல இருக்குப்பா. அவர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தீங்கப்பா. எப்படியாவது வந்து கூட்டிட்டு போங்கப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் அப்பா. என் பொண்டாட்டி எனக்கு துரோகம் பண்ணாலும் என் போன் எனக்கு துரோகம் பண்ணாதுமா. கட்டாக வேண்டிய நேரத்துல சக்தி போமா, அப்பா கிட்ட போமா. மரி மறி கொடுந்து என்னையா பகல்லையே குரல்ல டேஞ்சர் லைட் தெரியுது? மரி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே இந்த முடிக்காகத்தான். கொழுந்து கொஞ்சம் லூலுமா. கல்யாணமான மறுநா ராத்திரி என் கட்டில்ல படுத்துக்கிட்டு நீ என்ன சொன்ன? தள்ளிப்படு. அது முதல்ல. அதுக்கப்புறம் 10வது நிமிஷத்துல போலாம் கொஞ்சம் லூலுமா. ஏற்கனவே நல்ல குளிரு. இல்ல நீ வேற. சீக்கிரம் பூ வையா. மறுக்குழந்தை
வேண்டாம்னு சொன்னேன், கேளுமா. அம்மா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னம்மா? சக்திமா, பேருதான் சக்தி, ஆனா அவர் செய்யற கொடுமைகளை தாங்கிக்கிற சக்தி ஒரு தோழி கூட எனக்கு இல்ல. எங்க அப்பாவுக்கு இந்த லெட்டர் எழுதியிருக்கேன். எப்படியாச்சும் இது போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், எனக்கு விடுதலை கிடைச்சிடும். வந்துமா, முதலாளி வேலைக்காரங்க குழந்தைங்களை எல்லாம் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி எங்க குழந்தைங்களை எல்லாம் அவர் கட்டின ஸ்கூல் ஹாஸ்டல்ல அடைச்சு வச்சிருக்காரு. அவர் சம்பந்தமா நாங்க மூச்சு விட்டாலும் போதும், எங்க குழந்தைங்க உயிருக்கே ஆபத்துமா. குழந்தை? ஆமாமா, அந்த ஆளு மூளைக்கு 1000 வழி தெரியும். அவரை மீறி நீங்க யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது இல்ல? சரி, உயிரோட இருக்கிற வரைக்கும் தானே இந்த சித்திரவதை. நில்லுமா, லெட்டர் கொடுமா. நீ நிம்மதியா இருமா.